2021 அதிமுக கை நழுவிய ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டப்பேரவை தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாங்காடு, சிக்கராயபுரம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், படப்பை, சுங்குவார்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்கு. ஹூண்டாய், சாம்சங், டெல், ஃபாக்ஸ்கான் என பன்னாட்டு ஆட்டோமொபைல், மின்னணு நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் நிறைஞ்ச தொகுதியாகவும் இருக்கு. இதை நம்பி ஏராளமான பணியாளர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வசிக்கிறாங்க. தொகுதியில் 1,81,852 ஆண் வாக்காளர்கள், 1,94,007 பெண் வாக்காளர்கள், 62 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,75,921 வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடம் அமைஞ்சிருக்க தொகுதி தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சமா காங்கிரஸ் 8 முறை ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா திமுக 4 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 3 முறை ஜெயிச்சிருக்கு. 1951 தொகுதியில் சுயேட்சை ஒருவரும் வெற்றியை வசமாக்கியிருக்காரு. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் 1957, 1962 தேர்தல்களில் இங்கே தான் ஜெயிச்சிருக்காரு. 1967 தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி இழந்தபோது அப்போ முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் திமுக வேட்பாளர்கிட்ட தோற்று போனார். 2011, 2016 அதிமுக வசம் இருந்த இந்த தொகுதி 2021 காங்கிரஸ் வசமாச்சு. 2021 தேர்தலில் தொகுதியில் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை போட்டியிட்டு ஜெயிச்சாரு. தேர்தலில் 1,15,353 வாக்குகளை வாங்கின செல்வ பெருந்தகை 10,879 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுகவின் பழனி 1,04,474 வாக்குகளை வாங்கி தோற்று போனார். தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 22,034 வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. தொகுதியில் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே எக்ஸ்பான்ஷன் கிட்டத்தட்ட 2012 அந்த எக்ஸ்பான்ஷன் ஆரம்பித்தாங்க ஓவராலாக. பட் இன்னைய வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் வாகன நெரிசல் அதிக அளவில் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விபத்துகள் ஏற்படுது, நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுது. பட் இன்னைய வரைக்கும் அது எப்போ முடியும், கம்ப்ளீட்டாக எப்போ அது மக்களோட பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. அரசு கல்லூரிகள் ஒன்று கூட இல்லை. அரசு கலை கல்லூரி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது போன தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதூரில் வரல, குன்றத்தூர் கொண்டு போயிட்டாங்க. அதனால மக்கள்லாம் இங்கே இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அரசு மதுபான கூடம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் குடியிருப்பு பகுதி இல்லாத இடத்துல இருக்கணும். இப்போ எல்லாமே வேகமாக வளர்ந்து வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா நெமிலி சைடில் இருக்கிற அரசு மதுபான கடையிலேயே நிறைய போக்குவரத்து நெரிசல், நிறைய பிரச்சனைலாம் வருது. அதை அப்புறப்படுத்தணும். ஸ்ரீபெரும்புதூர் உள்ளே இருக்கிற அந்த மதுபான கூடத்தெல்லாம் எடுத்துடணும். ஆக்சிடென்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவரால் இந்தியாவும் சரி, குறிப்பிட்டு நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் சரி ஆக்சிடென்ட் அதிகமாகிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த நேஷனல் ஹைவே ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது. பீப்புள் கிராஸ் பண்ணுறது டேஞ்சராக இருக்குது. அடிக்கடி கிராசிங்ஸ் பார்த்தோன்னா மாற்றுறாங்க. பட் மாற்றின கிராசிங்ஸ் ஹைலைட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அந்த சம்மந்தப்பட்ட துறையில் எடுக்கிற மாதிரி தெரியல. பெண்கள் பாதுகாப்போடு இருக்க முடியல. எங்கள் ஏரியாவில் நைட் டைமில் வெளியில் போக முடியல. போனால் கூட கவரிங் செயின் போட்டிருந்தா கூட அறுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம். இன்னொன்று, ஆண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்களே கஞ்சா அடிக்கிறது, அந்த மாதிரி சின்ன பசங்களே பெரிய பெரிய தவறுகளை பண்றதுனால எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு வெளியில போறதுக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.